இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மெட்ரோ சிட்டியில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹை அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹை அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இப்போ எந்தெந்தனா இப்போ சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஹோப்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதில் வந்து இப்போ மெட்ரோ மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா பீப்புளோட ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும். பீப்புளோட ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நிறைய ஒரு மால்ஸ் வர்றதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் வர்றதுக்கோ இல்லை ஸ்கூல்ஸ் வர்றதுக்கோ காலேஜஸ் வர்றதுக்கோ அதிகமான வாய்ப்பு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விதமான அப்ரிசியேஷன் வந்து நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். நீங்கள் வாங்குற இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோடாக இருக்கட்டும், இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், அது போக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேர் சென்னையில் இந்த ஃப்ளாட்டில் தான் எனக்கு இடம் வேணும், இல்லை இந்த ஏரியாக்குள்ளே தான் இடம் வேணும்னு கேட்குறக்கு ஒரே ஒரு காரணம், பசங்களை இந்த ஸ்கூலில் நான் சேர்த்திருக்கிறேன், அதுக்கு நியர்பை இருக்குதுன்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா பையனோட ஸ்கூல் இங்கே இருக்குதுங்க, பொண்ணோட கிளாஸ் இங்கே இருக்குதுங்க, அவங்க முடிச்சுட்டு பரதநாட்டிய கிளாஸ் இங்கே பண்ணுறாங்க, இல்லை ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர்றது தான்.